ஒரு ஒரு முக்கியமான நாள் எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு வந்து 40 வயது முடிஞ்சு 41வது வயது எனக்கு ஆரம்பிச்சு ஒரு பெரிய யுகத்தை ஒரு 40 இயர்ஸ் 40 வருஷத்தினுடைய ட்ராவல். ஸோ இன்னைக்கு ஃபினிஷ்ட் ஆகி அடுத்து வந்து அப்படின்னா வாலிபன் அப்படின்னு தாண்டி அடுத்த கேட்டகரிக்கு கால் வைக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே என்றும் வாலிபன் தான். ஆமே. ஸோ ரொம்ப காலம் ஆண்டவர். ஸோ ஆனால் இந்த 40 வருஷ காலத்தில் வந்து ஆண்டவர் வந்து என்னை ட்ராவல் பண்ண வச்ச சூழ்நிலைகள் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இத்தனையும் நடந்தும் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஏறக்குறைய என்னுடைய 40 வயசில் இந்த 40 இயர்ஸில் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்டா அப்படின்றது மாதிரி அந்த அது இருக்கிறதுலே லாஸ்ட்டு பிறப்பிலிருந்து அப்படியே எடுத்து பார்த்தா ஓனா நடந்து வரும்போது அதை நினைக்கவே முடியல. எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்து எங்கேயோ யாருடைய வயிற்றுலையோ பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே வந்து 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 இப்போ வந்து ஆண்டவர் வந்து ஸோ நிறைய பேருக்கு ஆறுதலாகவே இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை ஆண்டவர் இப்படி நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வேற பெரிய ஆசை எதுவும் இல்லை. ஒன்று, மரணம் வரைக்கும் ஆண்டவருக்காக ஆண்டவரோட நடங்க அந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தால் போதும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, லைஃப் அப்படின்றது ஒன்றும் பெரிய அப்படி எல்லாம் பெருமை எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்மோட இருக்கிறதும் நம்ம ஆண்டவரோட இருக்கிறதும் தான் பெரிய மகிமை. அதனால் எனக்காக இதுவரைக்கும் நிறைய பேர் ஜெபித்தீர்கள். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க கூட நிறைய பேர் எனக்காக நீங்கள் சொந்தங்கள் வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலகத்திலேயே இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் சொந்தங்களை தந்திருக்கிறார். ஸோ எல்லாருக்காகவும் நான் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக ஜெபிக்கிற நிறைய அம்மாங்க, வயதான அம்மாங்களுடைய அன்பை மறக்கவே முடியாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப நேசிக்கிறாங்களோ இல்லையோ, ரொம்ப ஏஜ் ஆனவங்க என்னை ரொம்ப நேசிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு வயசான அம்மாட்ட முத்தம் வாங்காமல் நான் போகிறதே இல்லை. ஸோ ஆராதனை முடிச்சுட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ரெகுலராக போகிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல தாய்களை நல்ல தகப்பன்மார்களை ஆண்டவர் தந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இத்தனை பாதைகள்லையும் ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லவராய் இருந்தார். அதனால் எனக்காக ஜெபியுங்கள். ஸோ இனி ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு கர்த்தர் வைக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரில. ஆயுசு நாட்கள் ஸோ அவருடைய கருத்தில் தான் இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையிலையும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜீவனோடு வைத்து நிறைய பேரை ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவரை நம்பணும், பலத்தை தரணும், பாதுகாப்பை தரணும். ஸோ அதற்காக தனியாக உங்களுடைய குடும்பத்தில் எனக்காக இன்றைக்கு ஜெபிக்கும்படியாக உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.